பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களாகி எங்கள் மீது 5 பிரதான கடமைகளை தந்திருக்கிறார். இந்த 5 கடமைகளும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கின்றன. இந்த கடமைகளை அல்லாஹு தஆலா எங்கள் மீது விதியாக்கியதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அதற்கான நோக்கங்களை வைத்திருக்கிறார். நாங்கள் இவற்றை நிறைவேற்றுவதன் மூலம் வெறுமனே அல்லாஹு தஆலாவுக்காக சிரம் சாய்ப்பது மட்டுமல்ல, இதன் மூலம் ஆன்மீகம் சார்ந்த, லௌகீகம் சார்ந்த இன்னும் எத்தனையோ விதமான நன்மைகளை, பலாபலங்களை அல்லாஹு தஆலா அதிலே வைத்திருக்கிறார். எனவே இந்த கடமைகளை செய்வதன் ஊடாக முஸ்லிம்கள் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே கூலியை பெறுவது மாத்திரமன்றி அவர்களுடைய இம்மைமரமே சார்ந்த நலன்களையும் இதன் மூலமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கி வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 5வது இறுதி கடமையாக இருக்கின்ற ஹஜ்ஜு கடமை சம்பந்தமாக, அந்த ஹஜ்ஜு கடமை என்பது எவ்வளவு தாத்பரியங்களை கொண்டிருக்கிறது, அதனுடைய மகாசிதுகள் என்ன என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கத்தை எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் ஷேக் ஷாஹுல் ஹமீத் கஃபூரி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வழங்குகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய கடமைகள் வெவ்வேறு விதமாக நிறைவேற்றுகின்ற கடமைகள் இருக்கின்றன. உள்ளத்தால் நிறைவேற்றுகின்ற இபாதத்துக்கள் இருக்கின்றன, நாவினால் செய்கின்ற அமல்கள் இருக்கின்றன, உடலால் செய்கின்ற அமல்கள் இருக்கின்றன, செல்வத்தால் நிறைவேற்றுகின்ற அமல்கள் இருக்கின்றன. இவற்றில் ஹஜ்ஜை பொறுத்தவரை உடலாலும் செல்வத்தாலும் ஒரு சேர நிறைவேற்றுகின்ற ஒரு கடமையாக இருப்பதை பார்க்கின்றோம். செல்வத்தால் மாத்திரம் அல்லது உடலால் மாத்திரம் இந்த கடமையை ஒருவரால் நிறைவேற்ற முடியாது. அனைத்து வகையான அம்சங்களோடும் செய்கின்ற இந்த இபாதத்தை பொறுத்தவரை அதனுடைய மகாசிதுகள், அதனுடைய தாத்பரியங்கள் நிறையவே இருக்கின்றன. அவற்றிலே முதலாவது அல்லாஹு தஆலாவுடனான அடிமைத்துவத்தை நிரூபிக்கின்ற ஒரு செயலாக ஹஜ் கடமை அமைகிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், நான் சமூகம் அளித்து விட்டேன், பதிலளித்து விட்டேன், வந்து விட்டேன் என்று திரும்ப திரும்ப ஒரு ஹாஜி மொழிந்து கொண்டே இருப்பதானது அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய அடிமைத்தனத்தை நிறுவுகின்ற ஒரு உன்னதமான செயல்பாடாக அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு அடிப்படையான மகாசித். இரண்டாவது, நபிமார்களுடைய ஒரு சுன்னாவாக வழிகாட்டலை நிறைவேற்றுகின்ற ஒரு அம்சமாக இதை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஅஸ்ஸின் லின்னாஸி ஃபில் ஹஜ், மனிதர்களை ஹஜ்ஜுக்காக அழைப்பீராக என்று 5000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா சொன்ன அந்த வார்த்தை இன்று வரை மக்கள் அதனை ஏற்று பதில் சொல்லி கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். இப்ராஹிம் நபியை தொடர்ந்து வந்த எல்லா நபிமார்களும் நிறைவேற்றிய ஒரு கடமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிய உன்னதமான 5 கடமைகளுள் ஒன்றாக அதனை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பு படுகின்ற நபிமார்கள் செய்த ஒரு சுன்னாவாக இபாதத்தை நாங்கள் நோக்குகின்றோம். ஆக நபிமார்களுடைய ஒரு வழிகாட்டலுடனான சுன்னாவுடனான இபாதத்தாக இந்த ஹஜ்ஜை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொறுமை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஏனென்றால் ஹஜ்ஜின் போது மக்கள் எல்லோரும் கூடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு சிரமங்கள், கஷ்டங்களை மனிதன் ஒரு ஹாஜி அனுபவிக்க வேண்டியிருக்கும். கடுமையான வெயில், சனக்கூட்டம், தன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கு கூட வாய்ப்பில்லாத அந்த சந்தர்ப்பங்களில் மிகப்பெரிய பொறுமையை அந்த குறிப்பிட்ட ஒரு 7-8 நாட்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். மனிதனுக்கு பொறுமையை போதிக்கின்ற, பொறுமைக்கான மிகப்பெரிய பயிற்சி களமாக ஹஜ் கடமை அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்ற ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் கலக்காமல் ஹஜ்ஜை செய்தால் அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வருகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஹஜ் என்பது மனிதனுடைய பாவக்கரைகளை போக்குகின்ற ஒரு உயர்ந்த இபாதத்தாக அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான மகாசித் தான் முஸ்லிம் சமுதாயத்தின் அந்த சமத்துவத்தை போதிக்கின்ற ஒரு இபாதத்தாக அது இருக்கிறது. எல்லோரும் ஒரே ஆடையை அணிகின்றார்கள், ஒரே சூழலில் வாழ்கின்றார்கள், எல்லோரும் ஒரே மைதானத்தில் ஒன்று கூடுகிறார்கள். இஹ்ராம் என்ற அந்த வெள்ளையாடையோடு, லப்பைக் என்ற அந்த ஒரே வார்த்தையோடு எல்லாரும் ஒன்று கலந்து எந்த நாட்டில் இருந்து வந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்திருந்தாலும், எந்த அந்தஸ்திலே அவர் இருந்தாலும்
எல்லோரும் ஒரே நிலையில், ஒரே இடத்தில், ஒரே அமைப்பில் இருப்பது சமத்துவத்தை போதிக்கின்ற ஒரு உயர்ந்த மகாசிதை இந்த ஹஜ் கடமை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. இது ஆகப்பெரியதொரு முக்கியமான அமைப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் மறுமையை நினைவுபடுத்துகின்ற ஒரு இபாதத்தாகவும் ஹஜ்ஜை பார்க்கின்றோம். இஹ்ராம் ஆடை என்பது கஃபன் துணியை நினைவுபடுத்துவதாக அமைகிறது. மஹ்ஷரிலே மக்கள் எல்லோரும் எழுப்பப்பட்டு ஒன்று திரடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை, அரஃபா மைதானத்திலே மற்ற இடங்களிலே ஹாஜிகள் ஒன்று கூடி இருக்கின்ற அந்த தருணமானது மனிதர்களுக்கு அந்த மறுமை காட்சியை அப்படியே நினைவுபடுத்துகிறது ஹஜ்ஜுடைய கடமை. இவ்வாறு பல்வேறு மகாசிதுகளை, தத்துவங்களை, தாத்பரியங்களை இந்த ஹஜ் கடமை எங்களுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. துரதிருஷ்டவசமாக இந்த தாத்பரியங்களை புரியாமலேயே ஹஜ் கடமையை நிறைவேற்றி வருகின்ற நிறைய மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். சமத்துவத்தை போதிக்கின்ற கடமையை நிறைவேற்றிவிட்டு வந்து ஏழைகளை எள்ளி நகையாடுகின்ற, மனிதர்களை மதிக்காத, அடுத்தவர்களை குறைத்து பார்க்கின்ற சூழல் இருக்குமாக இருந்தால் உண்மையில் எங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய மகாசிதை, தாத்பரியத்தை நாங்கள் அடையவில்லை என்று தான் பொருள். பொறுமை எங்களுடைய வாழ்க்கையிலே அமையவில்லை என்றால் அந்த ஹஜ்ஜிலிருந்து நாங்கள் என்ன படித்தோம் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அடிமைத்துவத்தை தொடராகவும் அல்லாஹு தாலாவுக்கு அடிமைப்பட்டு வாழுகின்ற பண்பாட்டை நாங்கள் எல்லா வியாபாரம் உட்பட எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் எந்த தாத்பரியத்தை அந்த கடமையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு கணம் எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவையோடு இருக்கின்றது. எனவே ஹஜ் கடமையை நிறைவேற்றுகின்ற அதே வேளை அதனுடைய அந்த தாத்பரியங்களை வாழ்விலே ஏற்று அன்று பிறந்த பாலகரைகளைப் போல திரும்பி வருவது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்க நல்லவர்களாக அந்த பண்பாட்டோடு வாழ்வதுதான் ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய போதனையாக அமைகிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.